ஒரு பழைய ஹோட்டல் நகரத்தின் ஓரத்தில் அமைதியாக இருந்தது. அந்த ஹோட்டல் வெளியில் இருந்து பார்த்தால் சாதாரணமாகத்தான் தோன்றும். ஆனால் அந்த ஹோட்டல் பற்றி ஒரு விஷயம் மட்டும் அந்த ஊரில் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹோட்டலில் ஒரு அறை மட்டும் யாரும் விரும்பி எடுக்க மாட்டார்கள். அந்த அறை ரூம் 307. பல வருடங்களாக அந்த அறை பற்றி பல கதைகள் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் அந்த இரவு தங்க இடம் தேடி நகரத்திற்கு வந்த ஒரு இளைஞனுக்கு அந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது. இரவு நேரமாகிவிட்டதால் அவன் அந்த ஹோட்டலில் செக்இன் செய்கிறான். ரிசப்ஷனில் இருந்த மனிதன் அவனுக்கு ஒரு சாவியை கொடுக்கிறான். அந்த சாவியில் எழுதப்பட்டிருந்த எண் ரூம் 307. அந்த இளைஞன் மெதுவாக படிக்கட்டுகளை ஏறி 3வது மாடிக்கு சென்றான். அங்கே நீண்ட இருண்ட காரிடார், இருபுறமும் அமைதியாக மூடப்பட்ட கதவுகள், மேலே மின்மினுக்கும் மங்கலான விளக்கு. அந்த காரிடார் கடைசியில் இருந்தது ரூம் 307. அவன் மெதுவாக அந்த கதவை திறந்து உள்ளே செல்கிறான். உள்ளே ஒரு சாதாரண ஹோட்டல் அறை. ஒரு படுக்கை, ஒரு மேசை, ஒரு நாற்காலி, ஒரு ஜன்னல். எல்லாமே அமைதியாக இருந்தது. ஆரம்பத்தில் அவனுக்கு எதுவும் விசித்திரமாக தோன்றவில்லை. அவன் தனது பையை மேசையின் மீது வைத்து லேப்டாப் திறந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். நேரம் மெதுவாக கடந்தது. நள்ளிரவு ஆகிறது. அந்த நேரத்தில் திடீரென்று கதவின் மீது மெதுவாக தட்டும் சத்தம். அவன் எழுந்து கதவை திறந்து பார்க்கிறான். ஆனால் வெளியே யாரும் இல்லை. நீண்ட காரிடார் மட்டும் வெறுமையாக இருந்தது. அவன் மீண்டும் அறைக்குள் திரும்ப வருகிறான். அந்த நேரத்தில் குளியலறை தண்ணீர் குழாயிலிருந்து துளிகள் விழும் சத்தம். அவன் குளியலறைக்கு சென்று குழாயை மூடுகிறான். அப்போது கண்ணாடியில் ஒரு நிழல் ஒரு நொடிக்கு தோன்றி மறைந்து விடுகிறது. அவன் திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. அவன் மெதுவாக அறைக்குள் திரும்பி வருகிறான். அப்போது திடீரென்று அவன் லேப்டாப் தானாகவே ஒளிந்து ஒரு வீடியோ ஓட ஆரம்பிக்கிறது. அந்த வீடியோவில் காணப்பட்டது அதே அறை, அதே படுக்கை. ஆனால் அந்த படுக்கையின் மீது ஒரு பெண் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் நீண்ட கருமையான முடி முகத்தை முழுவதும் மூடியிருந்தது. சில நொடிகள் கழித்து அவள் மெதுவாக தன் முகத்தை உயர்த்த ஆரம்பிக்கிறாள். அந்த நேரத்தில் திரை திடீரென்று கருப்பாகிவிடுகிறது. அறையின் விளக்கு மின்மினிக்க ஆரம்பிக்கிறது. ஜன்னலின் திரை காற்றில் அசைகிறது. திடீரென்று தரையில் தண்ணீர் தடங்கள் ஒன்றொன்றாக உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த தடங்கள் மெதுவாக அவன் பக்கம் வர ஆரம்பிக்கிறது. பயந்து அவன் பின்வாங்குகிறான். ஜன்னலின் கண்ணாடியில் அவன் தன் பிரதிபலிப்பை பார்க்கிறான். ஆனால் அந்த பிரதிபலிப்பில்
அவன் பின்னால் இன்னொருவர். நீண்ட கருமையான முடி, முகத்தை மூடிய ஒரு பெண். அவன் உடனே திரும்பி பார்க்கிறான். ஆனால் அறை மீண்டும் வெறுமையாகி விடுகிறது. அந்த இரவு முழுவதும் அந்த அறையில் என்ன நடந்தது யாருக்கும் தெரியவில்லை. மறுநாள் காலை ஹோட்டல் பணியாளர்கள் ரூம் 307 கதவை திறந்தபோது அந்த அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. படுக்கை சிதறியிருந்தது. மேசையின் மீது லேப்டாப் மட்டும் திறந்திருந்தது. ஆனால் அந்த இரவு அந்த அறையில் தங்கிய மனிதன் மட்டும் எங்கும் காணப்படவில்லை. இன்று வரை அந்த ஹோட்டலில் ஒரு விஷயம் மட்டும் சொல்லப்படுகிறது. ரூம் 307 தங்கியவர்கள் மறுநாள் காலை திரும்பி வரவில்லை.